Hi there, welcome everyone to 10 Days Spoken English Beginner Level course. First day about be verbs. English நீங்கள் பேசுவதற்கு be verb பற்றிய knowledge very important. So what are the forms of be verbs? Am, is, are. These are for present. Was, were. These are for past. Be. This is for future. ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் பி என்ற இந்த ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெல்பிங் வேர்ப் கூட. ஸோ அந்த ஹெல்பிங் வேர்பாக அமையக்கூடியது ஒரு மாடல் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் வில் பி, கேன் பி, குட் பி, ஷுட் பி, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பீன். பீன் என்பது ஹாவ், ஹேஸ், ஹேடுக்கு பிறகு நார்மலி யூஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் பீயிங். பீயிங் இந்த ஃபார்ம் இன்னொரு பி வேர்பை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் பீயிங், ஐ ஆம் பீயிங், தே ஆர் பீயிங், இந்த மாதிரி பேட்டர்னில். ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் பீன், பீயிங் இது ரெண்டையும் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண போவது இல்லை, மற்றைய ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஒன்றோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் என்று பார்த்தா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டில் நார்மலாக நாங்கள் உருவாக்குவோம். சப்ஜெக்ட் என்பது டூவர் அல்லது நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வேர்ப். வேர்பாக நாங்கள் இங்கே பி வேர்ப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆ. சப்ஜெக்டை பொறுத்து சப்ஜெக்டாக ஐ யூஸ் பண்ணப்பட்டால் ஆம், he, she, it அல்லது சிங்கியுலர் நவுன் யூஸ் பண்ணப்பட்டால் is, we, you, they அல்லது ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணப்பட்டால் are என்பதாக நாங்கள் பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டில். பாஸ்டில் am, is இது ரெண்டுக்கும் பதிலாக was இனையும் ஆயிட்க்கு பதிலாக were இனையும் யூஸ் பண்ணுவோம் for the past. ஃப்யூச்சரில் will be. ஸோ எது சப்ஜெக்டாக வந்தாலும் will be. ஓகே, மாடல் வேர்ப் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் ஒப்ஜெக்டாக நார்மலாக நாங்கள் பி வேர்புக்கு பிறகு எதை யூஸ் பண்ணுவோம் என்றது தான் இன்றைய லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். 3 விதமான விஷயங்களை நாங்கள் ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம் பி வேர்புக்கு பிறகு. ஒன் இஸ் அ நவுன். ஒரு நவுனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். நிலா இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நிலா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாள். டாம் அண்ட் சாம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாம் அண்ட் சாம் ப்ளூரல், அதனால் ஆ யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த இடத்துல நாங்கள் சேர்க்கக்கூடிய நவுனும் ப்ளூரலாக வருது. நவ் நிலா இஸ் சிங்குலர், ஸோ இஸ் பி வேர்ப், அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நிலா என்பது சிங்குலர் நவுன் என்பதால் அதுக்காக நீங்கள் சேர்க்குற அந்த நவுன் சிங்குலராக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நாங்கள் ஒருத்தர் யாராக இருக்கிறார் என்று சொல்கிறதுக்காக பி வேர்பை யூஸ் பண்ணுவோம். பி வேர்புக்கு பிறகு நவுனை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம், வெரி சிம்பிள். நாங்கள் பி வேர்புக்கு நாட் சேர்க்கணும். ஐ ஆம் நாட் அ டீச்சர், ஐ ஆம் நாட் அ டீச்சர். Nila is not a brilliant student. Nila isn't a brilliant student. Tom and Sam are not friends. அல்லது Tom and Sam aren't friends. Negative. Question form be verb sentence beginning கொண்டு வரணும். Am I a teacher? Am I a teacher? Is Nila a brilliant student? Are Tom and Sam friends? இந்த மாதிரியாக. ஸோ இந்த ஆம் ஈஸாக யூஸ் பண்ணிய இடத்துல நீங்கள் வாஸ் அல்லது வர் யூஸ் பண்ணினா அந்த விஷயம் பாஸ்டாக மாறுது. ஐ வாஸ் அ டீச்சர் என்றால் நான் ஆசிரியராக இருந்தேன் என்று பாஸ்டாக மாறுது. ஐ வில் பி அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். ஓகே, ஸோ அதுலேயும் நெகட்டிவ் ஃபார்ம் சேம் மேனர். ஐ வாசன்ட் அ டீச்சர். I will not be a teacher. Will not என்பது நீங்கள் சுருக்கி won't என்று பேசும்போது I won't be a teacher. ஓகே,
ஸோ இந்த மாதிரியாக பி வெர்புக்கு பிறகு நவுனை சேர்த்து ஒருவர் எதுவாக இருக்கிறார், இருந்தார் அல்லது இருக்க போகிறார் என்று பேசலாம். நெக்ஸ்ட் ஒப்ஜெக்டாக நாங்கள் பி வெர்புக்கு பிறகு ஒரு எஜெக்டிவை யூஸ் பண்ணலாம். இது எதுக்காகண்டா ஒருத்தரோட நிலைமையை விளக்குவதற்கு, அவரோட மைண்ட் செட் அல்லது அவரோட குவாலிட்டி இப்படியான விஷயங்கள் விளக்குவதற்கு நாங்கள் அட்ஜெக்டிவ் ஒன்றை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டயர்ட். டயர்ட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்போ நான் டயர்டாக இருக்கிறேன், நான் களைப்பாக இருக்கிறேன். ஸோ இதோடைய பாஸ்ட் எப்படி வருது? ஐ வாஸ் டயர்ட், நான் டயர்டாக இருந்தேன். ஃப்யூச்சர், ஐ வில் பி டயர்ட். வெரி சிம்பிள். பார்த்தீங்களா, பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணி பேசுகிறது எவ்வளவு சிம்பிள். அதே போல் நிறைய விஷயங்களை நீங்கள் பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சாம் இஸ் கியூரியஸ். கியூரியஸ் ஆர்வம். சாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். ஓகே, சாம் isn't curious. அவன் ஆர்வமாக இல்லை. ராம் அண்ட் டான் are excited about the trip. ஸோ எக்ஸைட்டாக இருக்கிறாங்க. ப்ளூரல் என்பதால் நாங்கள் ஆ யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பாஸ்டில் சொல்வது? ராம் அண்ட் டான் were excited. ஆவோட பாஸ்ட் ஃபார்ம் were. Ram and Dan were excited. Future, Ram and Dan will be excited. So, அது நெகட்டிவாக சொன்னீங்கண்டா Ram and Dan won't be excited. Very simple. ஸோ ஒருத்தரோட நிலைமை, குவாலிட்டி, மனநிலை இதெல்லாம் பேச நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவை பி வெர்புக்கு பிறகு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்தளவு ஃப்ளூயண்ட்டாகவும் கிளியராகவும் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம். ஸோ அதுக்காக வேண்டிய என்னோடய சேனலில் அட்ஜெக்டிவ்ஸோட ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. இஃப் யூ விஷ் யூ கேன் செக் தெம். லாஸ்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கண்டா, திஸ் இஸ் அ வேர்ப். ஸோ பி வெர்புக்கு பிறகு நீங்கள் ஒரு வேர்பையும் யூஸ் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு யூஸ் இட் இன் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, நீங்கள் பி வெர்புக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். அண்டர்ஸ்டுட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங் நவ். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதோட மீனிங் என்ன? இப்போ இந்த ஆக்ஷனை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறேன். நிக் இஸ் ரைடிங் அ பைசிக்கிள். நிக் என்ன செய்கிறாரு? ஒரு பைசிக்கிள் செலுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ. ஸோ இப்போ நடந்து கொண்டு இருக்குது, இப்போ செய்து கொண்டு இருக்கிறாருன்றா தான் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் பேசணும். அதாவது பி வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப். சில்ட்ரன் ஆர் ஸ்லீப்பிங். பிள்ளைகள் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். அண்டர்ஸ்டுட்? ஸோ அவங்க உறங்கிக் கொண்டு இல்லை, நெகட்டிவாக சொல்கிறேன். சில்ட்ரன் aren't sleeping. Children aren't sleeping. Got it? So, நான் எழுதி கொண்டு இல்லை. I'm not writing. Now, let's see the past form. I was writing. I wasn't writing. Question form எப்படி வருது? Was I writing? நான் எழுதி கொண்டு இருந்தேனா? Got it? Nick is riding. Nick was riding. That is past. Nick wasn't riding. Negative. Was Nick riding? That is past. அப்போ இறந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது என்று சொல்ல பி வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் was were இனை யூஸ் பண்ணி அதோட வரக்கூடிய வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் will be plus ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். I will be writing. நான் எழுதி கொண்டு இருப்பேன். நெகட்டிவ். I won't be writing. எழுதி கொண்டிருக்க மாட்டேன். Now let's see the question form. Will I be writing? Will I be writing? எழுதி கொண்டு இருப்பேனா? ஸோ நீங்கள் ஃப்யூச்சர் ஃபார்மில் will be என்று யூஸ் பண்ணும்போது அதை கொஷின் ஃபார்முக்கு நீங்கள் மாற்றும் போது அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். will be ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி இடையில சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். Will I be? Will I be writing? Will Nick be riding a bicycle? Will Nick be riding a bicycle? Will children be sleeping? உறங்கிக் கொண்டு இருப்பார்களா? Question.
ஓகே, இந்த 3 ஃபார்மும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணி இங்கிலீஷில் பேசிக்கொள்ளலாம். தட்ஸ் வை ஃபஸ்ட் டே லெசனில் நான் இதை இன்க்ளூட் பண்ணினேன். Now, this is your turn to make new sentences. Try to talk about yourself. உங்களை பற்றி இப்போ நீங்கள் பேசுங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுவாக இருக்கிறீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன, இப்போ உங்களோட நிலைமை என்ன, பாஸ்டில் எப்படி நீங்கள் இருந்தீங்க, நேற்று எப்படி இருந்தீங்க, நாளை என்ன எப்படியா இருக்க போகிறீங்க, அதே போல் நீங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிற ஆக்ஷன்ஸை பற்றி பேசுங்க. I am watching a video. I am not sleeping. I am not eating. Okay, I was eating yesterday, this time. இந்த டைம் நேற்று சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். I will be studying in the class tomorrow, this time. Got it? ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸை பில்டப் பண்ணலாம். Be calm and confident when you are practicing and when you are talking in English. ஸோ பதற்றப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சிடுங்க. அழகாக சென்டென்சஸை பில்டப் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் வித் another lesson in spoken English next time. So keep in touch with us. Take care. Bye-bye.